வெல்கம் டு சுகன் ஸ்பாட். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். சும்மா குப்பையில் தூக்கி போடுற பொருட்களை வச்சு நம்ம வீட்டையும் பூஜை ரூமு எல்லா இடங்களையுமே கோயில் மாதிரி நறுமணமாக நம்மளால் வச்சுக்க முடியும். அதை எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. என்ன குப்பையில் தூக்கி போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி பூஜை ரூமில் பூஜைக்கு பூ மாற்றுவோம். அந்த பூஜை ரூமை குப்பையில் தூக்கி போடாமல் ஈஸியாக நம்ம வீட்டையே நறுமணமாக வச்சுக்கக்கூடிய இந்த சாம்பிராணியை ரெடி பண்ணிடலாம். ரொம்பலாம் செலவும் இல்லைங்க. நார்மலாக டெய்லி நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூவெல்லாம் காஞ்சி போன உடனே குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி குப்பையில் போடாமல் ஒரு தட்டில் எடுத்து வச்சு பூவில் இருக்க நூல் காம்பு இதெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு வெறும் பூவை மட்டும் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். பக்கத்தில் இருக்க கோயில்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா நிறைய பூ டெய்லி இந்த மாதிரி கீழே கொட்டுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் நிறைய சாம்பிராணி செஞ்சு சேல்ஸ் கூட பண்ணலாம். இல்லை வீட்டு யூஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற பூவை மட்டுமே சேகரித்து வச்சு நீங்கள் பண்ணலாம். பூஜை ரூமில் நம்ம பூ போடுவோம், அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து குப்பையில் போட்டுறோம். அந்த மாதிரி குப்பையில் போடாமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பூவாக எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க. எந்த மாதிரி பூக்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா வகையான பூக்களையுமே இந்த சாம்பிராணி செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். பூக்கள் மட்டும் இல்லை, சாமிக்கு பயன்படுத்துகிற துளசி, அருகம்புல் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி உதிரிகளாக உதிர்த்ததுக்கு அப்புறமா வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வெயிலில் நல்லா காஞ்சிரும். நல்லா கருவேப்பிலையை நுணுக்கி விட்டால் எப்படி மொறு மொறுன்னு வருமோ அந்த மாதிரி இலைகள்லாம் நொறுங்கி வந்துடும். இதெல்லாம் டெய்லி நம்ம சேர்க்குற பூஜைக்கு பயன்படுத்துகிற பூக்களை இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். நான் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நிழல்லையே மட்டும்தான் காய வச்சு எடுத்திருக்கேன். நிழலில் காய வைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட இந்த பூக்கள்லாம் காயும். நீங்கள் அப்பப்போ பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணுற பூவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி குட்டி ட்ரேயில் போட்டு வீட்டுக்குள்ளேயே காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பூக்கள் சேர்ந்துடும். பூக்களை காய வச்சதுக்கு அப்புறமா பல்காக சேரட்டுன்னு சொல்லி கவரில் போட்டுட்டிங்கன்னா பூசணம் பூத்து போயிடும். இந்த மாதிரி காற்று நிழல் உளைச்சல்லையே நல்லா தாராளமாக ஒரு பேப்பர்லேயோ எதுலையாவது கொட்டி காய வைக்கணும். அப்படின்னா எப்போயுமே பூக்கள் அதிகமாக சேர்கிற வரைக்கும் கெடாமல் இருக்கும். பூக்கள் நல்லா உதிர்த்து விடும்போது நல்லா கையிலே நொறுங்கி வர அளவுக்கு காஞ்சிருச்சு அப்படின்னா அது கூட கொஞ்சம் நறுமணத்துக்காக 2 கற்பூரம், கொஞ்சமாக லவங்கம், 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இது மட்டுமே போதுமானது வாசனைக்காக. நான் இன்னும் கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக 4 ஸ்பூன் சந்தன பவுடரும் 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சாம்பிராணின்னு கிடைக்கும், அதுவும் சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜார்லேயே நான் பூவை எல்லாத்தையுமே அடித்து எடுத்துக்க போகிறதுனால நம்ம சேர்த்து வச்சுருக்க சாம்பிராணி, லவங்கம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பூக்களையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கிடலாம். பல்காக அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம், இன்னும் நல்லா நைஸாகவே கிடைக்கும். இதில் இருந்த பாதி அளவுக்கு நான் அரைச்சி எடுத்ததுக்கே நிறைய குவான்டிட்டியான சாம்பிராணி செய்கிறதுக்கான துகள்கள் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் வாரம் நீங்கள் யூஸ் பண்ணுற பூவை வச்சு செஞ்சிங்கனாலே கடையில் சாம்பிராணி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டிலே ஈஸியாக செஞ்சுக்கிறலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையுமே உதுத்து விட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக நெய்யும் கொஞ்சமாக பன்னீர் இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டரும் கலந்து நம்ம சாம்பிராணி அச்சு இருந்தால் அதில் போட்டு பிடிச்சிக்கலாம். என்கிட்ட அச்சு இல்லாதனால நான் கையிலேயே கோன் ஷேப் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிற போகிறேன். முக்கோண வடிவில் நம்ம இறுக்கி அழுத்தி பிடிச்சாலே தாராளமாக பிடிக்க வரும். எல்லா சாம்பிராணிகளையும் பிடிச்சி எடுத்துட்டு மறுபடியும் நான் நிழல்லையே தான் காய வைக்கிறேன். வெயிலில் நீங்கள் காய வச்சிங்கன்னா 3 ஹவர்ஸ்லேயே நல்லாவே காஞ்சு வந்துடும். வீட்டுக்குள்ளேயே நிழலில் வச்சு நீங்கள் உலர்த்தினீங்க அப்படின்னா 2-3 நாளில் நல்லாவே காஞ்சிரும். வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம காய வைக்கும்போது நல்ல வாசனை இருக்கும், அதோட மனம் எங்கேயுமே போகாது. வெயிலில் காய வச்சிங்கன்னா பூவோட மனம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வீட்டுக்குள்ளே நிழல்லையே காய வச்சு எடுத்திருக்கேன். கையிலையே இந்த மாதிரி கோன் மாதிரி பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பிடிக்க வந்துடும். நல்லா இறுக்கி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உதிராமல் இருக்கும். 2 கப்பு சாம்பிராணி 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்கள் குப்பையில் தூக்கி போடுற பூவை வச்சு வீட்டில் இருக்க லவங்கம், சூடம் இதை மட்டும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் சாம்பிராணி செஞ்சாலே போதும். வீடும் நம்ம பூஜை ரொம்பவே நறுமணமாக இருக்கும். அந்த சாம்பிராணி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்க துகள்களை விபூதி மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இனிமேல் நீங்களும் பூக்களை கீழே தூக்கி போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.